அந்த எச் ராஜான்னு ஒரு பொறுக்கி பயங்கரான் பாருங்க, எச்சப்பையன் எச் ராஜா சங்கி. அவனும் இந்த இந்து அமைப்புல இருப்பான், தலப்பா கட்டு பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிப்பை நடிக்க மாதிரியே இருப்பான். ராம ரவிக்குமாரும் என்னவா பேரு. சென்ட்ரல் போலீஸ கூட்டின சங்கி பசங்க மேல விளக்கேத்த வந்தான். ஆனா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஒரு ஆண்மை உள்ள தலை. நம்ம கோயில் விளக்குன்னா உச்சி புள்ளியார் கோயில் போய் ஏத்துறா. இத்தனை நாள் எங்க ஏத்தின்னு இருந்தோம், அங்க போய் ஏத்துறா. ஏன்டா வர மசூதி கிட்ட கோர்ட்டு தீர்ப்பணி மதிக்கணும் இல்லன்ற எச்ராஜா. இதே எச்ராஜா என்ன சொல்றான், ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு பேசுறவன். தமிழ்நாடுல 10 எரியும், இதுல பிஜேபி குளிர்காயுமா. அதனால பிஜேபி சங்கி பசங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்க விளக்கை ஏத்த விடமாட்டோம்டா. திராவிட மாடல் அரசு விடாது. குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வாரத்திற்கு மேலாக திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. இந்த சங்கிங்க, இந்த பிஜேபி, இந்த இந்து முன்னணி, இவனுங்கெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவனுக்கு மதக்கலவரத்தை திராவிட மண்ணுல அமைதி பூங்காவனமாக, ஒரு சமத்துவ மண்ணாக, திராவிட மண்ணாக இருக்கிற தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும். இந்து முஸ்லிம் மத்தியில் கலவரத்தை தூண்ட வேண்டும். ஜாதி பிரச்சனையை உருவாக்க வேண்டும். மதக்கலவரத்தை தூண்டி அதுல பிஜேபி காரன் குளிர் காயணும். அதுல இந்துக்களுக்காக நாங்க இருக்கிறோம், திமுக இந்து விரோதி அப்படின்னு சொல்லி தேர்தல் வர நேரத்துல அவன் அரசியல் பண்றதுக்கு, அவன் கட்சியை வளர்க்கறதுக்கு, இந்துக்கள் ஓட்டுகளை கவர்வதற்கு கலவரம் பண்றான். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தை ஒரு பிரச்சனை பண்ணான். என்னன்னு கேட்டா, அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்கா, அந்த தர்கா அங்க இருக்கக்கூடாது, அங்க ஆடு கோழி எல்லாம் வெட்டுறாங்க. 150 வருஷமா தர்காங்க இருக்குது, 150 வருஷமா ஆடு கோழி வெட்டின்னு தான் இருக்காங்க. அது எங்க ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொன்னு சொல்லிட்டா, தர்கான்னு சொன்னா இஸ்லாமியோட நம்ம இந்துக்கள் தான் அதிகமா போகும். நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா தர்கால போனா அங்க இருக்கிற குருமார்கள் இருப்பாங்க, தாடி வச்சுன்னு ஒரு பச்சை தலப்பா கட்டின்னு இருப்பாங்க. அவங்க கையில அந்த மயில் தொட்டு இருக்கும், அந்த மயில் இறகை இருக்கும். அதை வச்சு மந்திரம் போட்டு தாயத்தை கட்டினா குழந்தைக்கு சரியாயிடும். அது ஒரு நம்பிக்கை, தர்காக்கு போறோம். அப்படி அந்த தர்காக்கு தினம் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் தங்களுடைய குழந்தைகளை போய் தர்கால போய் மந்திரம் போட்டு வருவாங்க. நம்ம நல்லா அங்க போய் பிரச்சனை பண்ணாங்க. இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, பிஜேபி, RSS இவங்கெல்லாம் வெளி மதுரைக்காரோ திருப்பரங்குன்றத்துக்காரோ போல வெளி மாவட்டத்துல இருந்து கூட்டம் தர்கா கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணான். அப்புறம் நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. கணம் நீதிபதி ஹானரபிள் ஜட்ஜ் ஜெயச்சந்திரன் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. ஜெயச்சந்திரன் அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அவங்க வெட்டுறதை நிச்சுட்டாங்க. இஸ்லாமியர்கள் வெட்டுறதை நிச்சுட்டாங்க. என்னத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி. பிரச்சனை முடிஞ்சிடுச்சா? இப்ப என்ன பிரச்சனை பண்றான்னு கேட்டா, அந்த எச் ராஜான்னு ஒரு பொறுக்கி பயங்கரான் பாருங்க, எச்சப்பையன் எச் ராஜா சங்கி. அவனும் இந்த இந்து அமைப்புல இருப்பான், தலப்பா கட்டு பாக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிப்பை நடிக்க மாதிரியே இருப்பான். ராம ரவிக்குமாரும் என்னவா பேரு. ஆமா, இவனுங்க சேர்ந்து என்ன பண்றானுங்க, திருப்பரங்குன்ற மலையில மேல உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட 150 வருஷமா தீப தூண் இருக்கு. அங்கதான் தீபம் ஏத்திட்டு இருக்கோம் 150 வருஷமா, போன வருஷம் வரைக்கும். இந்த வருஷம் என்ன பண்றான் பிஜேபி சங்கி எல்லாம் சேர்ந்துன்னு, இந்த சிக்கந்தர் பாஷானுடைய அந்த தர்கா கிட்ட பிரச்சனை பண்ணோன்னு, அந்த தர்காக்கு நேர் எதிர்க்க ஒட்டின மாதிரி ஒரு மயில்கல் இருக்கு. அது என்ன, அது மயில்கல். பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தை வச்சிருந்தான்றாங்க. அவங்க 200 வருஷத்துக்கு கிட்ட 200 வருஷமா நம்மள ஆட்சி பண்றான் பிரிட்டிஷ்காரன். அவன் நவாப் ஆட்சி அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். பிரிட்டிஷ்காரன் தான் ஆட்சி பண்றான் 200 வருஷமா. அப்ப எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ அங்க ஒரு மயில்கல் வச்சிருக்கான் பிரிட்டிஷ்காரன். அந்த மயில்கல், தர்காக்கு முன்னால் இருக்கிற மயில்கல்லை இது வரைக்கும் இவன் யாருமே கண்டுக்கல. இப்போ அந்த தர்கா கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு அந்த மயில்கல் தான் உண்மையான தீபத்தூண். அங்கதான் முதல்ல விளக்கேத்துறாங்க. சோ நாங்க இங்கதான் விளக்கேத்துவோன்றான். அங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வழக்கமா மலையில போய் விளக்கேத்துறவங்க என்ன சொல்றாங்க, யோ அது மயில்கல்லையா, எங்க தாத்தா பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து நாங்க இங்க உச்சி புள்ளியார் கோயில தான் நாங்க விளக்கு ஏத்துறோம், இங்கதான் தீபம் ஏத்துறோம். நீ என்ன புதுசா போய் தர்கா முன்னால ஏத்த சொல்றேன்னா, இல்ல எங்க தர்கா முன்னாலதான் ஏத்தணும்னு கலாட்டா பண்றான். அவன் எச்சப்பையன் ராஜா என்ன சொல்றான், தர்காவை இடின்றான். இது ஒரு அயோத்தியா பிரச்சனையை ஆக்குவோன்றான். அயோத்தியால பாபர் மசூதி இடிச்சோம் இல்ல, அந்த எச்சப்பையன் ராஜன், அந்த ராம ரவிக்குமார் எல்லாம் சொல்றான். அந்த எச்சப்பையன் ராஜா எல்லாம், அந்த பிஜேபி கார சங்கிகா, இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொது முன்னணி, இந்த மயிறுன்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, தர்காவை நாங்க இடிப்போம், அவனுக்கு வேற இடம் கொடு. சார், நாட்டுல தர்கா அடிச்சா இந்த திராவிட மண் அமைதி பூங்காவனமா இருக்குது, எவ்வளவு பெரிய மதக்கலவரம் உண்டாகும். பிஜேபி காரன் என்ன வேலை பார்க்கறான், இந்துக்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நானும் ஹிந்து தான், நானும் ஆன்மீகவாதி தான், நானும் சாமி கும்பிடுறேன், எனக்கு சாமி நம்பிக்கை 100% உண்டு, அதை நான் உணர்ந்தவன். அதுக்காக மற்ற மதத்தை நம்ம புண்படுத்தலாமா? மற்ற மத வழிபாடை போய் நம்ம போயிட்டு தடுக்கலாமா? மற்ற மதத்தினுடைய கோயில்களை போய் நம்ம இடிக்கலாமா? அந்த கோயில்கிட்ட போயிட்டு என் மத வழிபாடு நான் செய்வேன்னு சொல்லலாமா? நியாயமா? நம்ம கோயிலாண்டு ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி பண்ணா நம்ம சும்மா இருப்போமா?
அவங்கவுங்க அவங்க இடத்துல அவங்க சாமி கும்பிடுறாங்க. அத போய் இந்த பிஜேபிக்காரன் அவங்கள்ட்ட சண்டைக்கு ஏன் போறான்னா அரசியல் பண்றான். நடக்கிறது திமுக ஆட்சி. கண்டிப்பா இதுல திமுக வந்து எந்த மதம் சாயம் பூசப்படாத ஒரு இயக்கம் திமுக. எந்த ஜாதி சாயம் பூசப்படாத ஒரு கட்சி திமுக. நம்ம தர்கா கிட்ட பிரச்சனை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தர்கா கிட்ட விளக்கேற்றக்கூடாதுன்னு திமுக கவர்மெண்ட் வரும். ஏற்கனவே உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப தர்காவுக்கு சப்போர்ட்டா வருவாரு. அப்ப உதயநிதி பாடுறா இந்துக்கு எதிரி. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்து கடவுளுக்கு எதிரி. இந்துக்கு நம்ம அரசியல் பண்ணலாம்னு தர்கான்னு போய் கலாட்டா பண்ணி நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடரும். நீதிபதி யாருன்னு கேட்டா அவர் ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் கடம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். ஆமா. அந்த பெஞ்சுக்கு போகுது. அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. 150 வருஷமா விளக்கு ஏத்திட்டு இருக்காங்க. இவன் மயில்கல்ல விளக்கு ஏத்துறான், தர்காண்ட ஏத்தலாம், மதக்கலவ வருவனும் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்றாங்க எதிர்த்தரப்பு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பெட்டிஷன் போகுது. அவர் நீதிபதி கூலா ஒரு தீர்ப்பு தராரு. நீ தர்கா முன்னாலதான் விளக்கு ஏத்தணும், அங்கே தீபம் ஏத்திக்கோ. போறதுக்கு வழி இல்லைன்னா தர்கா உள்ள போய் அந்த வழியை பயன்படுத்தி தர்கா உள்ள போய் நீ போய் தீபம் ஏத்தன ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு. நீதிமன்ற தீர்ப்பு வந்து விமர்சிக்க கூடாது, கண்டம் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். ஆனா இதை பேசலாம், தப்பு இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை. அப்படி தீர்ப்பு கொடுக்கலாமா? நீங்க ஐரா இருக்கலாம் கணம் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே. அந்த தர்காண்ட போய் நீ போய் கார்த்திகை தீபம் ஏத்தன்றியே, அங்க போனா பிஜேபி சும்மா இருப்பானா? மசூதி இடிக்க மாட்டான்? நாட்டுல கலவரம் வராது? இந்த இந்து அமைப்புகள் வந்து இந்த மத கலவரத்தை தோன்ற மாதிரி எந்த ஒரு பெட்டிஷன் கோர்ட்ல எந்த வழக்கு தொடர்ந்தாலும் மரியாதைக்குரிய நீதிபதி சுவாமிநாதன் இருக்காருல்ல கணம் நீதிபதி, அவர் எந்த பெஞ்சில் வர அங்கதான் போய் இந்த மனுவே போடுறான். என்ன அது? அவர் சென்னையில இருந்தாருன்னா சென்னை ஹைகோர்ட்னா அங்க போய் மனு போடுறான் இந்து அமைப்பு. அவர் மதுரை ஹைகோர்ட்ல இருந்தா இந்து அமைப்பு அங்க போய் மனு போடுறான். அவர் இந்து அமைப்பு சாதகமா தீர்ப்பு கொடுக்குறாரு. நீதிபதி எல்லாம் மதம் எல்லாம் பார்த்து தீர்ப்பு கொடுக்கூடாது. கோர்ட்னா டெம்பிள், நீதிமன்றங்கள் ஆலயம், நீதிபதி கடவுள். நீதிபதிகளுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா நீதிபதியை கண்டிச்சு இது வரைக்கும் நீதிபதி தீர்ப்பு தவறான தீர்ப்பு, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லணும், நாட்டாம்படத்துல சொல்ற மாதிரி நீதிபதி தீர்ப்பை மாத்தி சொல்லணும். இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் இன்னைக்கு நீதிபதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உடனே பிஜேபி காரன் என்ன பண்றான்? விளக்கேற்றத்துக்கு சென்ட்ரல் போலீஸ் சிஆர்பிஎஃப் போலீஸ் கூப்பிட்டு மேல வரான். மத்திய பாதுகாப்பு படமே யாரு? அவன் சங்கிக்கு சொல்லி வரான், பிஜேபி தானே. எனக்கு இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இங்க ஸ்டேட் போலீஸ் இருக்கு, சென்ட்ரல் போலீஸ் வரும். இந்து சமய அறநிலைத்துறை சொந்தமான கோயில் அதெல்லாம். அங்க வந்து சென்ட்ரல் போலீஸ கூட்டின சங்கி பசங்க மேல விளக்கேற்ற வந்தான். ஆனா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஒரு ஆண்மை உள்ள தலைவர், புயல் மனத்தோடு போர் குணத்தோடு அரசியல் நடத்துகிற பெரியார், வாழுகிற பெரியார், வாழுகிற அண்ணா, வாழுகிற டாக்டர் கலைஞர், வாழுகிற பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா கொடுத்துக்கிட்டயா, எனக்கு என் மண்ணுல மதக்காலம் வரக்கூடாது. இந்து முஸ்லிம் மாமா மச்சனா வாழ்றாங்க, இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அண்ணன் தம்பி மாமா மச்சனா வாழ்றோம். எந்த ஆலயத்தையும் யாரும் போய் எந்த மத வழிபாடையும் யாரும் புண்படுத்தக்கூடாது. அவங்க இஸ்லாமியர்களா இருந்தா இந்துக்கள் போய் அங்க வன்முறை செய்யக்கூடாது, தப்பு. அது அவங்க இடம். காலகாலமா வரலாறே 150 வருஷத்துக்கு மேல இருந்து அவங்க இருக்கிறாங்க. அங்க போய் திடீர்னு நான் விளக்கு ஏற்றுவேன், அங்க தகராறு பண்ணுவேன்னு நீ போலீஸ் பத்திய போலீஸ் பாதுகாப்போட வந்தா அவன் பிஜேபி அனுப்புறான், என் மண்ணு திராவிட மன்ற மதக்கலவரத்தை உண்டாக்குறியான்னு சொல்லி நம்ம போலீஸ் போய் அவங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. விளக்கு ஏற்றது வாய்ப்பு இல்லை. பாத்தியா மு.க. ஸ்டாலினுடைய அரசு இந்துக்களுக்கு எதிரே நம்ம கோயிலுடைய விளக்கு ஏத்த விடலன்னா, நம்ம கோயில் விளக்குன்னா உச்சி பிள்ளையார் கோயில் போய் ஏத்துறா. இத்தனை நாள் எங்க ஏத்தி நிறணும், அங்க போய் ஏத்துறா. ஏண்டா வர மசூதி கிட்ட? இதுல இருந்து என்ன தெரியுது? மசூதி இடின்னு சொல்றாங்க எச்சப்பையன் ராஜா. கோர்ட்டு தீர்ப்பை நீ மதிக்கணும் இல்லன்ற எச்சராஜா. இதே எச்சராஜா என்ன சொல்றான்? ஹைகோர்ட் ஆகுது மயிராவதுன்னு பேசுறவன். அது கோர்ட்டு கூப்பிட்டு அவனை செருப்பால் அடிச்சிச்சு. அவன் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு 2 ஜெயில் இடம் வந்தது எச்சராஜாக்கு. கோர்ட்டு மதிக்கலையே. கோர்ட்டை மதிக்கலாம், நீதிபதியை மதிக்கலாம். இப்படியா மசூதியில போய் விளக்கேத்துன்னு சொல்றதா? மசூதியில போயிட்டு இந்து மதம் கார்த்திகை தீபம் ஏத்துன்னு சொல்றது? திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற பிரச்சனை தமிழ்நாடு லெவல்ல மதக்கலவரம் வரும். இந்தியா நடக்கிறது பிஜேபி ஆட்சி. இதை எடுத்துக்குவான் கையில. தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்குவான், தூண்டி விடுவான். இது இந்தியா ஃபுல்லா இந்து முஸ்லிம் பிரச்சனை வரும். தமிழ்நாடுல 10 எரியும். இதுல பிஜேபி குளிர்காயுவான். இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கலாம். இந்துக்களினுடைய நிரந்தர எதிரி திமுக பண்ணலான்னா இவன் சிக்கந்தர் பாஷானுடைய தர்கா பிரச்சனை 2வது முறை கையில் எடுத்து அங்க விளக்கு ஏத்துவான்றான். இதை திமுக அனுமதிக்காது. இதை மக்கள் யோசிக்கணும். நம்ம இந்துக்கள் இதை யோசிங்க. என்னுடைய யூடியூப் சேனல் குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்களை கேட்கறது, மக்கள் யோசிங்க. தளபதி சரியான முடிவு எடுத்திருக்காரு. அதனால பிஜேபி சங்கி பசங்களுக்கு சொல்றேன், நீங்க அங்க விளக்கை ஏத்த விடமாட்டோம்டா. திராவிட மாடல் அரசு விடாது. குமரகுண்டத்தில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க,
தப்பு. தர்கா ஆண்டு விளக்கேத்த தப்பு. இவன் யாரா இவன்? இங்க கலடா பண்றவன், காவி குடி பச்சுன்னு கலடா பண்றவன் யாரா அவன்? யாருமே திருப்பூர் மாவட்டத்துக்காரர் கிடையாது, மதுரை மாவட்டம் கிடையாது. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்துருக்கான் சங்கி பசங்க. அந்த பொறுக்கி பையன் பிக் பாக்கெட் ஸ்பெஷல் பிக் பாக்கெட் மாதிரியே இருப்பான், தாடி விட்டு பிச்சைக்கார பையன். அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க ராம் ரவிக்குமார் சேவிங் பண்றாங்க. அந்த ராம் ரவிக்குமார் இந்த எச்ச பையன் ராஜா இவனுங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு இங்க விளக்கேத்தணும் எவ்வளவு சீன் போட்டு கலாட்டா பண்றானுங்க. மதக்கால ஒருத்தர் தூண்ட பாக்குறாங்க. இது இந்துக்கள் ஒரு நியாயம் சொல்லு. இதை பாக்குறவங்க அத்தனை பேர் கமெண்ட் பண்ணலாம். 150 வருஷமா ஒரு இடத்துல விளக்கேத்துறாங்க உச்சி பிள்ளையார் கோயில். இப்ப திடீர்னு வந்தான் தர்காண்டு. அது அது விளக்கு தூணே, விளக்கேத்துற தூண் கிடையாது. அது அது மயில்கல் சீல் இருக்கு, அதுல கவர்மெண்ட் சீல் இருக்கு, இங்கிலீஷ்காரன் போட்ட சீல் இருக்கு. மயில்கல் மயில்கல்ல நான் விளக்கு ஏத்துவேன்னா இது தகராறு தானங்க. உச்சி பிள்ளையார் கோயிலாண்டதான் கார்த்திகை தீப விளக்கு ஏத்தணும். பிஜேபி காரன் ஓவர் ஆட்டம் போட்டினா அத்தனை பேரும் பாத்ரூம்ல வழி குந்து கை கால் கட்டு போட்டுறாங்க இல்ல, அந்த மாதிரி எச்ச பையன் ராஜா நீ கை கால் கட்டு போட்டு வரணும். அந்த ராம் ரவிக்காரன் திருட்டு போய் அவனும் கை கால் கட்டு போடணும். தர்காக்கான மரியாதை திராவிட மாடல் அரசு கொடுக்கும். நம்ம கோயிலு நம்ம கோயில், அவங்க கோயிலு அவங்க கோயில். அவங்க கோயிலாண்டு நம்ம போய் தகரா பண்ணக்கூடாது, நம்ம கோயிலாண்டு அவங்க தகரா பண்ணக்கூடாது. இதுதான் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய இறுதி முடிவு. அதனால பிஜேபி காரனை என்ன ஆட்டம் போட்டாலும் தர்கா முன்னால உன்னை விளக்கத்த விடமாட்டோம்டா. அதனால இந்த பிஜேபி சங்கி பசங்க மத கருத்தை தூண்ட பாக்குறானுங்க. உங்க ஒட்ட வாழ தலைவர் தளபதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நெருக்குவாங்க, வெட்டி போடுவாங்க. உங்க உங்க வாழை வெட்டி போடுவாங்க. மத கருத்து தூண்ட பார்த்த பிஜேபி சங்கி பசங்களா மரியாதை கேட்டுவிடும். நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நண்பர்களே, என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன்.